36, 33, 34, 35. அத்தியாயம் 36, 33. அன்றியும் இறந்து கிடக்கும் பூமி அவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும். அதனை நாமே உயிர்ப்பித்து அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகின்றோம். அதிலிருந்து தான் இவர்கள் உண்கிறார்கள். 34. மேலும் அதில் நாம் பேரித்த மரங்களினாலும் திராட்சைகளினாலும் தோட்டங்களை உண்டாக்குகிறோம். இன்னும் அதில் நீரூற்றுகளை பெருக்கெடுக்கச் செய்கின்றோம். 35. அதன் பல வகைகளை அவர்கள் உண்பதற்காக, ஆனால் அவர்களுடைய கைகள் இதை உண்டாக்கவில்லை. ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? அன்றையும் இறந்து கிடக்கும் பூமி அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும். பாலைவனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இறைவு திரும்பும்போது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும்போது அது விளைவுடைய பூமி ஆகிடும், சோலையாமல் ஆகும். அது அத்தாட்சியை காமிச்சா இருக்கும். யாரெல்லாம் அங்கே நம்பிக்கை கொண்டு இருக்காங்களோ அவங்க தம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். நம்முடைய அறிவும் பெருமையும் நம்ம பாவமாக இருக்கும். நான் என்ற பெருமையும் நம்முடைய அறிவும் பாவமாக இருக்கும். பணம்ன்ற மனம் மாறிப்போனால் பாவமாக இருக்கும், குணம் மாறி போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும்பொழுது இறைவன் சொல்கிறேன், இந்த பூமியை நான் சோலையமாக்குறேன், ஒவ்வொரு இடமே சோலையமாக்குறேன். அன்றைக்கு இறந்து கிடந்த பூமியும் அவர் ஒரு அத்தாட்சியாகும். அதை நாமே உயிர்ப்பித்து அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகிறோம். அதிலிருந்து தான் இவர்கள் உண்ணுகிறார்கள். மேலும் அதில் நாம் பேரித்த மரங்களினாலும் திராட்சைகளினாலும் தோட்டங்களை உண்டாக்குகிறோம். இன்னும் அது நீரூற்றுகளையும் பெருகெடுத்து செய்கின்றோம். அதன் பழங்களை அவர்கள் உண்பதற்காக, ஆனால் அவருடைய கைகள் இதை உண்டாக்கவில்லை. ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? வார்த்தையில் சொல்ல பத்தாது, உணர்வு. எல்லா பொருளும் இறைவன் சொன்னால் ஒரு வார்த்தை பத்தாது, உணர்வு இருக்கும். அவன் தான் எனக்கு வாழ வச்சுட்ருக்கான், அவன் தான் உணவு கொடுக்கான். இது நாங்களே வைக்கல, அவனே வச்சுருக்கான். அப்படி அவன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னான். நம்ம வாழ்க்கை அவன் வாழ வச்சுட்ருக்கான், இது அவன்கிட்ட வந்ததுன்னு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நன்றி கொடுக்க விரும்பினாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து பகிர்ந்தளிக்கணும். நான் மட்டும் சாப்பிட்றதுக்காக கிடையாது, நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் அப்படின்னு நினச்சோன்னு சொன்னால் அங்கேயும் உணவு. ஸோ அவனுக்கு நன்றி கட்ட வாழ்க்கை தான்.